மா ஹாய். ஹாய். இன்னைக்கு என்ன செய்ய போற? இன்னைக்கு சிக்கன் கிரேவி பண்ணலான்னு இருக்கேன். சிக்கன் கிரேவி மட்டுமா? சிக்கன் கிரேவி மட்டும்தான். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்தாச்சு, அதனால் சிக்கன் கிரேவி பண்ணி ரசம் வச்சு தரேன். சாதம் வச்சு. இது எவ்வளோ மினிட்ஸில் பண்ணுவேன்? இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். 10 நிமிஷத்துலையா? சரி, ஓகே. அது வாங்கினதுலேருந்தே அப்படிதான் இருக்குல்ல, லூஸாக இருக்கு. அதனால இப்படி நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஊற்றுறதுக்கு அப்படி ஊற்றிக்கிறேன். ஆனால் இப்படி ஊற்றினா அளவே தெரியாதேம்மா. கரெக்டாக இருக்கு. டெய்லி சமைக்கிறவங்களுக்கு எவ்வளோ அளவுன்னு தெரியாதா? ஓகே, ஃபைன். சரி, அதுக்கு முன்னாடி நீ எவ்வளோ வருஷமா சமைச்சிட்டு இருக்க? நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சமைச்சிட்டு இருக்கேன். மேரேஜ்க்கு முன்னாடிலேருந்தே? மேரேஜுக்கு அப்புறம் தான். மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு சமைக்கவே தெரியாது அப்படின்னு உங்க அம்மா சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். உனக்கு நான்வெஜ் செய்யறது ஈஸியாக இருக்குமா இல்லை வெஜிடேரியன் செய்யறது ஈஸியாக இருக்குமா? நான்வெஜ் தான். ஏன் நான்வெஜ்? நான்வெஜ் ஏன்னு சொன்னால் அது ஈஸியாக பண்ணிடலாம். வெஜ்ஜை விட. என்ன போடுற வெங்காயமா? இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம். எத்தனை வெங்காயம் எடுக்கும்? ஒரு 15 to 20 வெங்காயம். இப்போ சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கணும். நறுக்காமல் கொஞ்சம் நான் மேஷ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பசங்க எடுத்து சின்ன பிள்ளைங்க தூக்கி மிக்ஸில் போட்டுருவாங்க. அதனால் இப்படி மிக்சியில் போட்டு ஒரு கிளிப்ஸு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். பச்சை மிளகா, பூண்டு. இன்னும் எல்லாத்தையும் ஒன்றா போடுற? இது நல்லா கொஞ்சம் செஞ்சு பார்த்தோன்னா, பச்சை மிளகா ஃபஸ்ட்டே போட்டோன்னா அது பயங்கரமாக எண்ணெயில் பட்டு தெரிக்குது. எப்படியும் உள்ளே போகிறதுதான்றியா? இல்லை இல்லை, இது பச்சை மிளகா ஃபஸ்ட்டே போடலாம். போட்டோன்னா வெடிக்குது. வெடித்தா நம்ம மேலாம் படும். அதனால செகண்ட் இது பண்ணி ஒரு டீப் ஃப்ரை. சரியா, இன்னைக்கு எதுவும் இல்லாமல் ஃப்ரைடே நீங்கள் சிக்கன் செய்கிறீங்க? அப்படி இன்னைக்கு ஃப்ரைடேவே இல்லை. தென் இப்போ என்ன? இன்னைக்கு என்ன டே? தேர்ஸ்டே. சரியா, நீங்கள் தேர்ஸ்டே செய்றீங்க? தேர்ஸ்டே எனக்கு லீவுன்றதுனால பசங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்றதுக்காக கொஞ்சமாக இந்த வெங்காயத்துக்கு. எங்கள் அம்மா வந்து எப்போவுமே கையில் சால்ட்டு மட்டும் அளவு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் கையாலே போடுறேன். ஸ்பூனில் அளவு வர மாட்டேங்குது. அப்புறம் ஒரு 10 வாட்டி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணலன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன ஆச்சியோட இதுவாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்களா? அப்படிலாம் இல்லை. மஞ்சத்தூள் நான் இன்னும் ஓப்பன் பண்ணி பேக்கெட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதனால் மஞ்சத்தூள் அப்படியே பேக்கெட்லேருந்து போடுறேன். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் பூண்டு நிறையா தேவைப்படுங்கிறதுக்காக பூண்டு நான் நிறையா சாப்பிடுவேன், பூண்டு போட்டேன். இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரா ஸ்மெல் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நீ ஏன் நான்வெஜ்க்கு நான் மட்டும் தக்காளி அரைச்சி போடுறேன்? தக்காளி போட்டால் முழுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போல்லாம் தக்காளி சாஃப்டாக ஆகும். இப்போ நீங்கள் 1 வீக் இல்லை 10 days வெளியில் வச்சுருந்தா கூட பழுக்கவே மாட்டேங்குது. கல் மாதிரி இருக்குது. அதனால் நம்ம அரைச்சி போட்டோன்னா பசங்க தக்காளியை முழுசாக எடுத்து வெளில போட மாட்டாங்க. அந்த சாஸு நல்லா வந்து நமக்கு குழம்புல இறங்கி இருக்கும். அதனால தான் நான் அரைச்சி போடுறேன். அம்மா, இந்த கோட்ஸ் பார்க்குறப்போன்னு என்ன தோணுது? இது பார்க்கும்போது நம்ம வந்து ரொம்ப அன்போடு சமைச்சோன்னா அந்த சாப்பாடு சூப்பராக இருக்கும். நம்ம சமைக்கும் போது கோவத்தை காட்டினோன்னா அந்த கோவமும் வெளிப்படும் நம்மளுடைய டிஷ்ல. ஆமாம், நீ எப்படி நிறைய டைம் காரம் அதிகமாக போட்டு உப்பு அதிகமாக போட்டு அது மாதிரிலாம் நான் செஞ்சதில்லை. ஆனால் அன்போட சமைப்பேன் எப்பயுமே. அன்போட நம்ம சாப்பிட்றவங்க நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக நான் எப்பயுமே நான் சமையல் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். நல்லா தான் சமைச்சு கொடுப்பேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து
கர்ட் போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஏமா பாக்கெட்லயே வச்சிருக்க? அப்புறம் சிக்கன் மசாலா. நான் ஊருக்குலாம் போயிட்டேன்னா நீங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக தேடணும் இல்லையா, இதுக்கெல்லாம் இனிமேல் லேபிள் பண்ணலான்னு இருக்கேன். பாக்கெட்டோட வச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அது ஆர்டர் போட்டது வந்துருச்சா? வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். அதுக்காக தான் பேக்கெட்டாக வச்சுருக்கேன். மறுபடியும் என்ன வந்து ஃபோன் பண்ணி பண்ணி கேட்பீங்கல்ல, எது எங்கே வச்சுருக்கீங்க அது அந்த மாதிரி டிஸ்டர்பாக இருக்கான் அப்படின்ட்டு. இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாத்தூள் நான் வந்து ஒரு 1/2 kg சிக்கன் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 4 to 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் ரொம்ப காரம், எக்ஸ்ட்ரீம் காரமாக சாப்பிடுவோம். எக்ஸ்ட்ரீம் காரம். ஆமாம், அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி வரணும் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை கொதிச்சு வந்த பிறகு சிக்கன் போட்டுக்கலாம். சரி அம்மா, இப்போ வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து நீ ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வச்சுருக்க. ஆனால் இப்போ நீ ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுற, கரெக்டா? அதுக்கான ரீசன் என்ன? எது வந்து எந்த மோட்டிவேஷன் வந்து உன்னை இந்த மாதிரி டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட வைக்குது? அது என்னன்னா, நான் வந்து வீட்டில் சோம்பேறியாக இருந்துடக்கூடாது, ஏஜ் ஆயிடுச்சு, 50+ ஆக போகுது, முட்டி வலி வந்துடுச்சு. மெயினாக ஒரே இடத்துல உட்காந்து டிவி பார்த்துட்டு சீரியல் பார்த்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக சரி யூடியூப்ல ஒரு ஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த இதை எடுத்துருக்கேன். இது எந்த அளவுக்கு போகுது பார்ப்போம். இப்போ வந்து ஒரு 1/2 லெமன் நான் வந்து பிழிஞ்சு விடுறேன். டேஸ்டிங் செஷனுக்கு போகலாம். சிக்கன் நல்லா இருக்கா சார்? டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. சூடாக இருக்கு. சூப்பராக இருக்கு. சும்மா சொல்ல, சிக்கன் நல்லா வெந்திருக்கா? நல்லா இருக்கு. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா? சூப்பராக இருக்கு. நம்ம வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிடுவோம். நல்ல காரமாக இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக அப்பா சாப்பிடுவாரு. நீங்கள் காரம் கம்மி பண்ணி செஞ்சு பாருங்க.